إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் ரமலானை நாங்கள் வரவேற்றோம். ரமலான் வந்துவிட்டது, ரமலானை ஆரம்பித்து விட்டோம் என்று சொல்லி ஒரு 3 வாரங்களுக்கு முன்னால் ஜும்ஆக்களின் ஊடாக எங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் அதை பேசிக் கொண்டிருந்தோம். இன்றைய ஹுத்பாவின் ஊடாக நாங்கள் அந்த ரமலானை வழி அனுப்புவது சம்பந்தமாகவும் ரமலான் எங்களை விட்டும் பிரியாவிடை பெற்று போகப் போகிறது என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் ரமலானை வரவேற்கும் பொழுது நாங்கள் எங்களுக்கு சில கோல் செட் பண்ணி கொண்டோம். இந்த ரமலானில் நாங்கள் இதை அடைய வேண்டும், இந்த ரமலான் எங்களை விட்டு பிரிந்து போகும் பொழுது நான் இப்படி இருக்க வேண்டும். அநேகமான ஜும்ஆக்களினூடாக ரமலான் எங்களிடத்தில் வந்திருக்கக்கூடிய நோக்கம் நாங்கள் தக்வாவுடைய மக்களாக ஆக வேண்டும். லஅல்லக்கும் தத்தகூன். ரமலானுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ், ரமலானுடைய முக்கியமான ஒரு நோக்கம் மனிதர்கள் இறையச்சமுள்ள தக்வாவுடைய மக்களாக மாற வேண்டும் என்பது ஒரு நோக்கம். இன்னும் ஒரு நோக்கம் ஞாபகப்படுத்தப்பட்டது. ரமலான் வந்திருக்கிறது, ரமலான் எங்களை விட்டு பிரியாவிடை பெற்று போகும் பொழுது எங்களுடைய பாவங்களை எல்லாம் அது எடுத்துக்கொண்டு போய்விட வேண்டும். மிம்பரில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறும் பொழுது ஆமீன் சொன்னார்கள். கேட்கப்பட்டது எதற்காக வேண்டி இந்த ஆமீன் என்று சொல்லி. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், நான் மிம்பரில் ஏறும் பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு முன்னால் தோன்றி 3 துஆக்கள் செய்தார்கள். அந்த துஆவுக்கு எனக்கு ஆமீன் சொல்ல சொன்னார்கள். அதனால் நான் ஆமீன் சொன்னேன். அந்த 3 துஆக்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுல ஒரு துஆ தான் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் ரகிம அன் ஃபுரஜுலின், ஒரு மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும், ஒரு மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும், அவன் நஷ்டவாளியாக ஆகிவிட்டான். அவன் யாரு? மன் அதரக ரமலான், அவன் ரமலானை அடைந்து கொண்டான். ரமலானை அவன் அடைந்து கொண்டான். ஆனாலும் சும்மன் சலஹ, வந்த ரமலான் அவனை விட்டு போய்விட்டது. ரமலானை அவன் வழியனுப்பி வைத்து விட்டான். ஆனால் அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை. ரமலானை வரவேற்கும் பொழுது நாங்கள் வெற்றி கொண்ட கோல் இதுதான். என்னிடத்துல தக்வா வர வேண்டும், நான் ஒரு முத்தகியாக மாற வேண்டும், இறையச்சம் உள்ளவனாக மாற வேண்டும். அதே நேரத்தில் ரமலான் என்னை விட்டு போகும் பொழுது என்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவனாக
நான் ஒரு நல்ல மனிதனாக மாறிவிட வேண்டும் என்பதை ஒரு இலக்காக கொண்டுதான் நாங்கள் ரமலானை ஆரம்பித்தோம். இப்பொழுது நானும் நீங்களும் ஒரு முஹாசபா செய்து பார்க்க வேண்டும். செல்ஃப் அக்கவுண்டிங், தானாக தனக்குத்தானே. ஏனென்றால் ஒரு வியாபாரத்தை செய்துவிட்டு, ஒரு சீசனுக்கு ஒரு வியாபாரத்தை செய்துவிட்டு, ஒரு ஷோக்கு ஒரு ஜம் ஷோ ஒன்றுக்கு போய்விட்டு வந்தால் வியாபாரம் நடந்திருக்கிறதா, செலவு எவ்வளவோ, முதலீடு எவ்வளவோ, வருமானம் எவ்வளவோ, எத்தனை நாளுடைய கஷ்டம் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி எங்களோட ப்ராஃபிட் நாங்க பார்த்து சந்தோஷப்படுவது உண்டு. இதே போலத்தான் ஒரு மாத காலம் கிட்டத்தட்ட இன்றைக்கு 25 நாட்கள் நாங்கள் தராவீஹ் தொழுதோம், நோன்பு பிடித்தோம், துஆக்கள் கேட்டோம், குர்ஆன் ஓதினோம். இப்படி எல்லாம் ஒரு முதலீடு செய்திருக்கின்றோம். இந்த முதலீட்டினூடாக எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த லாபம் என்ன? எதை அடைந்திருக்கின்றோம்? எப்படிப்பட்ட ஒரு சாட்டிஸ்பாக்சன், எப்படிப்பட்ட ஒரு மன திருப்தி, எப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வு, கில்ட்டி ஃபீலிங் எனக்கு உங்களுக்கும் வந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அதை பற்றி கொஞ்ச நேரம் நானும் நீங்களும் தனியாக யோசித்து பார்ப்பது மிகவும் பொருத்தமானதாக, சால சிறந்ததாக இருக்கும். ஏனென்று சொன்னால், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் எத்தனையோ ரமலான்களை சந்தித்து விட்டோம். அதுல இதுவும் ஒரு ரமலானாக போய்விடட்டுமே என்று இந்த ரமலானை வழி அனுப்பி வைக்க முடியாது. ரமலான் எனக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வந்திருக்க வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்ஹம்துலில்லாஹ் திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. நாங்கள் ரமலானுடைய ஆரம்பத்திலேயே சொன்னோம், ரமலான் என்பது வாய்க்குள்ள ஒன்று போய் வயிற்றில சேருவது மட்டுமல்ல, ரமலானை முறிக்கக்கூடிய கர்மம். உள்ளே இருந்து வெளியே வரக்கூடிய காத்தும் ரமலானை முறித்து விடும். ஒரு பொய் பேசிவிட்டேன், ஒரு புறம் பேசிவிட்டேன், ஒரு கோல் சொல்லி விட்டேன், யாரையாவது ஏசி விட்டேன், சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய வாயினால் வந்தது வார்த்தைகள் என்பது காற்றுக்கள், வெறுமனே காற்று. ஆனால் எங்களுடைய நோன்பை முடித்து விடுவது. அதைத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலானுடைய காலத்தில் உங்களை பார்த்து யாராவது ஏசிவிட்டால், உங்களுக்கு யாராவது தூத்தி விட்டால் நீங்க என்ன சொல்ல வேண்டும்? உங்களுக்கு பதில் சொல்ல முடியும், அதற்கு ரிட்டர்ன் கொடுக்க முடியும். உங்களுக்கு அவர் சொன்னதை விட அழகானதை, சொன்னதை விட மோசமானதை சொல்லி அவரை திட்டவும் முடியும். ஆனாலும் நீங்கள் என்ன பழகிக்கொள்ள வேண்டும் தெரியுமா? நீங்க சொல்ல வேண்டும், இன்னி இம்ரஉன் ஸாயிமுன், நான் ஒரு நோம்பாளியாக இருக்கிறேன், அதனால எனக்கு பதில் சொல்ல முடியாது. இது ரமலானுடைய காலத்தில் நாங்க அப்படி பழகி, ஏனைய 11 மாத காலத்தில் நாங்க என்ன தெரியுமா சொல்ல வேண்டும்? எனக்கு இதற்கு பதில் சொல்ல முடியும், ஆனால் நான் ஒரு முஸ்லிமாக இருக்கின்றேன். என்னுடைய இஸ்லாம் எனக்கு அதைத்தான் போதித்து தந்திருக்கிறது. பதில் சொல்லுவதல்ல, ஏற்றுக்கு ஏற்றல்ல, சுப்ஹானல்லாஹ், விட்டு கொடுத்தல். இப்படியான பண்புகளைத்தான் இந்த ரமலான் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு கணம் யோசித்து பாருங்கள். ரமலானுக்கு முன்னால் வட்டியுடன் சம்பந்தப்பட்டவனாக இருந்தேன். என்னுடைய நிலை இன்று எப்படி இருக்கிறது? உண்மையிலேயே வட்டிக்கு நான் தௌபா செய்து விட்டேனா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வார் டிக்ளரேஷன், இந்த நாட்டுக்கு எதிராக நாங்கள் யுத்தம் செய்ய போகிறோம் என்று சொல்லி ஒரு டிக்ளரேஷன் ஒன்று செய்தால் எவ்வளவு நாங்கள் பயப்படுவோம். இப்பொழுது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பலஸ்தீனத்துக்கு எதிராக, அந்த அப்பாவி மக்களுக்கு எதிராக உலகத்தினுடைய அடாவடித்தனமானவர்கள் அனைவருமாக சேர்ந்து ஒரு யுத்த பிரகடனத்தை செய்து அது எங்களுக்கு எவ்வளவு பொறியாக இருக்கிறது. குனூத்துல கியாமுல் லைல் அதை பற்றி ஓதும் பொழுது, துஆ கேட்கும் பொழுது எங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது? ஒரு மனிதனுக்கு எதிராக செய்த வோ டிக்ளரேஷனுக்கு இவ்வளவு பயப்படுறோம் என்றிருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டிக்கு சைன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சிக்னேச்சருக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல வோ டிக்ளேர் பண்ணி இருக்கிறான். ஒவ்வொரு சிக்னேச்சருக்கும் ஒரு வோ.
அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். அல்லாஹ் மட்டுமல்ல, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுமாக சேர்ந்து இதை ஓதித்தான் கியாமுல் லைல் தொழுகிறோம், இதை ஓதித்தான் குர்ஆனை தமாம் செய்கின்றோம், இதை ஓதித்தான் தராவீஹ் தொழுகின்றோம். சுப்ஹானல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வதரு மா பக்கிய மினர் ரிபா வதரு மா பக்கிய மினர் ரிபா ஃபஇன் லம் தஃஅலு. நீங்க தவிந்து கொள்ளவில்லையா, நீங்க வட்டியை விட்டு வெளியே வரவில்லையா, ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ் ரசூலுடன் யுத்தம் செய்ய நீங்கள் ஆயத்தமாகி விடுங்கள். உங்களுடைய எதிரி நான் யாரு சொல்லுகிறான்? அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் வட்டி அவ்வளவு பெரிய கொடுமையா? வட்டி அவ்வளவு பெரிய பிரச்சனையா? சுப்ஹானல்லாஹ். உலகத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய உலகத்துடைய நிர்வாகி சொல்லுகின்றான் அது பிரச்சனை. வட்டி அவ்வளவு பெரிய பாவம். வட்டியினால் ஏற்படக்கூடிய அநியாயங்கள் எவ்வளவு ஏமாத்திரமோ. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இந்த தொப்பியை யாருக்கும் போட வேண்டாம், இந்த தொப்பியை நான் எனக்கு போட்டுக் கொள்கிறேன், அது உங்களுக்கு கணக்காக தான் நீங்க போட்டுக்கோங்க. இன்னமொருத்தருக்கு இதை போட வேணாம். வட்டி என்ற குடும்ப வாழ்க்கையில, வட்டி என்ற தொழில, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். ரமலானை அடைந்து கொள்வதற்கு முன்னால் 25 நாட்கள் நோம்பு பிடித்து தராவீஹ் தொழுது மாஷா அல்லாஹ் ஒரு முதுமை பருவத்தை அடைந்திருக்கின்றேன், ஒரு மெச்சூரிட்டி அடைந்திருக்கின்றேன். இப்ப கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். ரமலானுக்கு முன்னால் இருந்த என்ற குடும்ப உறவுகளை நான் சேர்ந்து வாழுகிறேனா? குடும்பத்தில் பல பேருடன் கோபித்துக் கொண்டிருந்தேன், குடும்பத்தில் சண்டை, குடும்பத்தில் ஒரு அன்ஹாப்பி லைஃப், சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை. பாப்பா வீட்டுக்கு போறதில்ல, தம்பியிட வீட்டுக்கு விசிட் பண்றதில்ல, மதினிட வீட்டுக்கு வாரதில்லை. ஏண்டா ஹயாத்துக்கும் வானம் மௌத்துக்கும் வானம் என்று சொல்லிட்டு வந்துட்டோம். குடும்பத்தை பிரிந்து வாழுகின்றோம், குடும்பத்தோட ஒற்றுமை இல்லாத நிலையில வாழுகின்றோம். அன்புக்குரியவர்களை, நான் சொல்ல இதெல்லாம் குர்ஆன் சொல்லுது. இது குர்ஆனுடைய பேச்சு. என்ற குடும்பத்துடன் எனக்கு ஒத்துமையாக வாழ முடியாதா? பெருட்டுங்கள் குர்ஆனுடைய சூரத்துர் ராஜ் ஓதி பாருங்கள். குடும்பமாக சேர்ந்து நின்று ஓதுங்கள். குடும்பமாக இருந்த அந்த சூறாவை ஓதி படியுங்கள். அந்த சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? அந்த சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? வல்லதீன யக்தஊன மா அமர அல்லாஹு பிஹி அன் யூஸல். நான் யாரையெல்லாம் சேர்ந்து வாழும்படியாக சொன்னேனோ, நான் யாரையெல்லாம் சேர்ந்து வாழும்படியாக சொன்னேனோ நான் யாரையெல்லாம் சேர்ந்து வாழும்படியாக சொன்னேனோ அவர்களை யாரெல்லாம் துண்டித்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும், அவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும். இதை கையில எடுத்து ஓதுவதற்கும் ஒவ்வொரு இருக்கணும். ஒவ்வொரு செய்து கொண்டுதான் சாபப்படுகின்றோம். கொஞ்சம் நிதானமாக சிந்திப்போம். வாழ்க்கை ஒரு பக்கமாக. ரமலான் நோம்பு பிடித்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாட் என்ற குடும்ப உறவுகள் சரியா, எனக்கு யாருடன் கோபம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். குடும்பம் என்றால் அநியாயம் செய்திருப்பார்கள், குடும்பம் என்றால் துரோகம் செய்திருப்பார்கள், குடும்பம் என்றால் ஏதோ சில தீங்குகளை செய்திருப்பார்கள். அவர்கள் தான் குடும்பம். நீங்கள் நினைக்க வேண்டாம் குடும்பம் என்றால் மலக்குமார் என்று சொல்லி. குடும்பம் என்றால் பிரச்சனை இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் கிணத்துல போட்டது எதிரிகள் அல்ல, சொந்த சகோதரர்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவின் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை பரப்பியது சும்மா உள்ள மக்கள் அல்ல, குடும்ப அங்கத்தவர்கள். இவைகளை குர்ஆன் சொல்லுகிறது. துரோகம் என்பது, அநியாயம் என்பது, அட்டகாசம் என்பது, பாவம் என்பது, அநீதி என்பது குடும்பத்தால் குடும்பத்திற்கு நடக்கும். அதுதான் உலக யதார்த்தம். உங்களை பற்றி உலகத்தில் எல்லாரும் நல்லது பேசுவார்கள், ஆனா உங்களோட குடும்பம் நல்லது பேச மாட்டாது. நீங்க யாருக்காவது எதையாவது ஒன்றை கொடுத்தால்
அவர் சுப்ஹானல்லாஹ் வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் பண்ணுவாரு, எஸ்எம்எஸ் பண்ணுவாரு. ஜஸாக்கல்லாஹு கைர், சோ நைஸ். சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ்ஸையும் அந்த டெக்ஸ்ட் மெசேஜையும் அந்த வாட்ஸ்அப் மெசேஜையும் பார்க்கக்குள்ள உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனா உங்களோட குடும்பத்துக்கு கொடுத்த ஒரு செய்தியும் வராது. அது யதார்த்தம், அது யதார்த்தம். அப்படித்தான் உலகம். குடும்பத்துக்கு கொடுத்தா குடும்பம் உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் சொல்லாது. அல்லாஹ் சொல்றார் உங்களுக்கு விளக்கம் குர்ஆன்ல, வெள்ளிக்கிழமை காலையில் ஓதக்கூடிய சூறாவுல, லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்ரா, நீங்க எங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் கைர் என்று சொல்லவும் தேவையில்ல, நீங்க எங்களுக்கு தேங்க்ஸ் என்று சொல்லவும் தேவையில்ல. அது சொன்னா அது உங்களுக்கு, எனக்கு ஒன்றுமே வானம். ஆனா நான் செய்ய வேண்டிய கடமையை நான் சரியாக செய்து விட்டேன். இதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட குடும்ப உறவு எனக்கு உங்களுக்கு இருக்கிறதா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமலான் விடைவிட்டு போவதற்கு இன்னும் 5 நாள் இருக்கிறது, 4 நாள் இருக்கிறது. மிக எனக்கும் உங்களுக்கும் 2 பேருக்குமாக செய்தி சொல்லிக் கொள்கின்றேன். இன்னும் ஒன்று, கயாமத்துடைய அடையாளத்தில் ஒன்றுதான் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஜினா, அடல்ட்ரி, விபச்சாரத்தினுடைய மோகம். ஒரு காலம் ஹுத்பா செய்தோம், வாலிபர்களை பார்த்து விழித்து, வாலிபர்களே இந்த பாவத்துக்கு போக வேண்டாம், இந்த பாவத்தை செய்ய வேண்டாம், ஹராமான ரிலேஷன்ஷிப் கூடாது, யூனிவர்சிட்டியில கூடாது, ஸ்கூல்ஸ்ல கூடாது, யூத் ஹேட் டு பி வெரி கேர்ஃபுல் என்று சொல்லி இப்படித்தான் ஹுத்பா செய்தோம். இன்று அப்படி அல்ல, இன்று அப்படி அல்ல. இன்று அனைவருக்கும் சொல்ல வேண்டிய கட்டம். அல்லாஹ் குர்ஆன்ல ஜினா செய்ய வானம் என்று சொல்ல இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல ஜினா செய்ய வானம் என்று சொல்ல இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஜினாவின் பக்கமாக நெருங்கவும் வேண்டாம், ஜினாவின் பக்கமாக நெருங்கவும் வேண்டாம். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு உருக்கமான செய்தி சொல்லுகிறார்கள், ஒரு உருக்கமான செய்தி சொல்லுகிறார்கள். நீங்க யாரிடத்திலேயாவது கடன் வாங்கிவிட்டு மௌத்தானால் அந்த கடனை உங்க குடும்பம் நிறைவேற்றுவது போன்று, இதா ஸனைத பிகௌமின், நீ ஒரு கூட்டத்தில் போய் ஜினா செய்தால் அந்த ஜினா என்ற கடனை நிறைவேற்றக்கூடிய குழந்தைகளோட பரம்பரையில் உருவாகும் என்று சொல்லி. இதா ஸனைத பிகௌமின், நீங்க ஒரு கூட்டத்தில் போய் ஜினா செய்து விட்டால், அவைகளை பற்றி நான் பேச விரும்பவில்லை, உங்களுக்கு தெரியும். ஜினாவுடைய காலம், ஜினாவுடைய மோகம், அதனுடைய விளைவுகளை சமூகம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது, அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இவைகளை ஞாபகப்படுத்தின ஒரே ஒரு காரணம், நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் ஒரு கணம் முஹாசபா செய்து பார்க்க வேண்டும். நான் எங்கே இருக்கின்றேன், நான் எங்கே இருக்கின்றேன்? ரமலானை அடைந்தேன், பாவங்கள் விடுபட்டு போகவில்லை, வட்டி வட்டியாகவே இருக்கிறது, குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனையாகவே இருக்கிறது, ஜினாவுடைய இடம் அதே இடத்தில் இருக்கிறது, அந்த உறவை டிஸ்கனெக்ட் பண்ணலாம் இருக்கின்றேன், அந்த உறவுக்கு சலாம் சொல்லலாம் இருக்கின்றேன், அந்த உறவை பார்த்து திட்டி பதுவா செய்து அதை விட்டு பிரிய முடியாமல் மாட்டிக்கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட நிலையில் நவைத்து சௌபகதில் என்னதான் செய்ய போகுது? அல்லாஹும்ம லக்க சுன்து என்னதான் வரப்போகுது? வயலுக்கு சாப்பாட்டை கொடுக்க இல்ல, உணர்வுகள் ஹராத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு கணம் சிந்தியுங்கள், ஒரு கணம் சிந்தியுங்கள். இப்படியாக முஹாசபா செய்து ஒரு கணம் யோசித்து சிந்தித்து, என்னுடைய ரமலானை நான் எப்படி வழியனுப்ப போகின்றேன், என்னுடைய ரமலானை நான் எப்படி வழியனுப்ப போகின்றேன்? السلام عليك يا شهر القرآن، السلام عليك يا شهر رمضان، السلام عليك يا شهر التراويح، السلام عليك يا شهر المصابيح. نودعك نحن مشتاقين إليك،
وَنُفَارِقُكَ نَحْنُ مُتَأَسِّفُونَ بِكَ وَبِاللَّهِ يَا شَهْرَنَا لَا تَسْتَقِي عِندَ اللَّهِ عَوْزَارَنَا. ரமலான் எங்களை விட்டு போய்க் கொண்டிருக்கிறது. அடுத்த வருடம் ரமலான் வரும் இன்ஷா அல்லாஹ். இந்த இடத்தில் யார் இருப்போம் யார் இல்லை என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ரமலானை வழியனுப்பிக் கொண்டிருக்கிறோம். அதோடு சேர்த்து எங்களுடைய பாவத்தையும் நாங்கள் வழியனுப்பி வைத்து விடுவோம். அல்லாஹ்விடத்தில் போய் ரமலான் எங்களை பற்றி என்ன சொல்ல போகிறது? அல்லாஹ்விடத்தில் போய் ரமலான் எங்களை பற்றி என்ன கதைக்க போகிறது? என்னுடைய அடியார்கள் எப்படி ரமலானில் இருந்தார்கள், நடந்து கொண்டார்கள் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் நாங்கள் ரமலானிடத்தில் சொல்லுகின்றோம், ஏ ரமலானே, எங்களை பற்றி அல்லாஹ்விடத்தில் எந்த கெடுதியும் சொல்லிவிடாதே, எங்களை பற்றி எந்த தவறையும் சொல்லிவிடாதே, எங்களுடைய குறைகளை மறைத்து விடு, எங்களை திருத்தி விட்டு வந்துவிட்டேன் என்று சொல்லி நல்ல செய்தியை மட்டும் அல்லாஹ்விடத்தில் சொல்லி என்று சொல்லி ரமலானை நாங்கள் சொல்லி பிரியாவிடை செய்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, 27 லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்திருக்கின்றோம். 27 சங்கையான நாளை எதிர்பார்த்து நிற்கின்றோம். இப்படியான நேரத்தில் தௌபாவை பற்றி யோசியுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபூ இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. கலப்பிடமற்ற தௌபா செய்யுங்கள். இந்த ஆயத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுடன் கதைக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த சூரத்து தௌபா, அதாவது இந்த ஓரின ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, கலப்பிடமற்ற தௌபாவாக தௌபா செய்யுங்கள். இது சூரத்து தஹ்ரீமுடைய ஆயத்து. இந்த ஆயத்துக்கு முந்தின ஆயத்து என்ன தெரியுமா? இந்த ஆயத்துக்கு முந்தின ஆயத்து, யா அய்யுஹல்லதீன கஃபரு, நிராகரிப்பு செய்தவர்களே, லா தஅ்தஸிலுல் யௌம், மறுமை கியாமத்துடைய நாளையில யாரும் வந்து எந்த காரணமும் சொல்ல வேண்டாம், எக்ஸ்கியூஸ் சொல்ல வேண்டாம். இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன், உலகத்தில் என்னெல்லாம் நீங்க செஞ்சு கொண்டிருந்தீங்களோ அதுக்குரிய கூலியத்தான் நாங்க அங்க தருவோம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். அதுக்கு முந்தின ஆயத்து ஆச்சரியமான ஆயத்து. சுப்ஹானல்லாஹ். ஆரம்பத்தில் ஓதின ஆயத்து யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. அதுக்கு முந்தின ஆயத்து யா அய்யுஹல்லதீன கஃபரு, நிராகரிப்பு செய்தவர்களே. அதுக்கு முந்தின ஆயத்து என்ன தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் ஒவ்வொரு பெற்றோரும் கவனத்திடுவோம். அல்லாஹ் சொல்றான், உங்களோட குடும்பத்தையும் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலகத்தாரை நரகத்தை விட்டு பாதுகாக்கணும் என்றது உங்களோட கன்சர்ன், அதுக்கு நீங்க பொறுப்பில்லை. உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் நரகத்துக்கு போறாங்க, அதை பத்தி நீங்க அலட்டிக் கொள்ள வானம். அது உங்களோட கன்சர்னாக இருக்கட்டும், உங்களோட துவாவாக இருக்கட்டும். ஆனா ஏண்ட புள்ள, ஏண்ட மனைவி, ஏண்ட நாளாந்த செலவுல வாழ்றவங்க, ஏண்ட ரூஃபுக்கு கீழே வாழ்றவங்க, ஏண்ட பிள்ளைகளையும் என்னையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வது ஏண்ட கடமை, ஏண்ட பொறுப்பு. ஒவ்வொரு வாப்பக்கும் சொல்றேன், 20 வயசுக்குள்ள சுபகு தொலை இல்ல, நீங்க தஹஜ்ஜுத்தும் தொழுது, நீங்க சஹர்ல பாவ மன்னிப்பும் கேட்டு, நீங்க இஷ்ராக்குடைய தொழுகையை தொழுதுட்டு தான் பள்ளியை விட்டு போறண்டாலும் உங்களுடைய குத்தம் மன்னிக்கப்பட மாட்டாது. ஏண்டா உங்களோட வீட்டில் உள்ள பிள்ளைகளுடைய சுபகுக்கு நீங்க பொறுப்பு. நீங்க திருப்தி கண்டுகொள்ளமான உங்களோட சொந்த இபாதத்தை வச்சு, நீங்க திருப்தி கண்டுகொள்ளமான உங்களோட தஹஜ்ஜத்தை வச்சு. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மகனுக்கு காய்ச்சல் வந்தா வாப்பக்கு தூக்கம் வராது, மகனுக்கு நோய் வந்தா உம்மக்கும் வாப்பக்கும் பதட்டம். புள்ளையோட எக்ஸாம் பரீட்சை வருகிறது, உம்மா வாப்பா 2 பேரும் முழிச்சு நின்று புள்ளைக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா வாப்பா உம்மா 2 பேருமாக சேர்ந்து புள்ளைய சுபகுக்கு அனுப்பணுமே, சுபகுக்கு மகனை கூட்டிக் கொண்டு போகணுமே என்பதற்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய, அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய வாப்பா உம்மா எங்க இருக்கிறாங்க?
பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்று யாரும் குறை சொல்ல வேண்டாம். பிள்ளைகள் வளர்க்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தம். பிள்ளைகள் வளர்க்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தம். அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்து தஹ்ரீம்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன கஃபரு, ஏ நிராகரிப்பு செய்தவர்களே, குழந்தைகளை தந்தேன், பாக்கியத்தை தந்தேன், சுவர்க்கத்துக்கு போறதுக்கு லேசான ஒரு வழியை காட்டி தந்தேன். ஏனென்றால் குழந்தைகளை கொண்டு சுவர்க்கம் போறது ரொம்ப லேசி. என்ன நாங்க மௌத்தானாலும் எங்களுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய அமல் எங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆதம், ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டால் எந்த அமலும் அவனுக்கு செய்ய முடியாது. வலதும் சாலிஹுன், சாலிஹான புள்ள, அவர் தொழுதாலும் சரி, நோம்பு பிடித்தாலும் சரி, குர்ஆன் ஓதினாலும் சரி, அந்த நன்மைகள் எல்லாம் அந்த வாப்பக்கு உம்மக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படிப்பட்ட ஒரு நியாமத்தை, அருளை உனக்கு தந்தும் நிராகரிப்பு செய்தவனே, அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணினவனே, அதை வெளிவு பண்ணாதவனே, யா அய்யுஹல்லதீன கஃபரு, நிராகரித்தவனே, என்னிடத்துல வந்து எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாது. இன்றைக்கு என் புள்ள கெட்டு போறதுக்கு அவர்தான் காரணம். என் புள்ள கெட்டு போறதுக்கு என் வருமானம் குறைஞ்சதுதான் காரணம். என் புள்ள கெட்டு போறதுக்கு நாங்க வாழ்ந்த சூழல் தான் காரணம். என் புள்ள கெட்டு போறதுக்கு எங்கட பள்ளியில சரியான ஆக்டிவிட்டிஸ் இருக்க இல்ல. எங்கட புள்ள கெட்டு போறதுக்கு என் வயிற்ற மாமா தான் காரணம் என்று சொல்லி இன்னமொத்தரின் பக்கம் அந்த போல யாரும் பாஸ் பண்ணவானம். இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன், நீங்க செஞ்சதுக்குரிய கூலி தான் இன்றைக்கு கிடைக்கும். பிள்ளைகளை பராமரிப்பதை பாழாக்கி விடாதீர்கள். எந்த பள்ளியில சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பள்ளியில சரி, சுபஹுடைய தொழுகையை விட தொழுகைக்கு வரக்கூடிய மக்களில் வயோதிபர்களை விடவும் வாலிபர்கள் அதிகமாக இருப்பார்களோ அந்த சமூகம் இன்ஷா அல்லாஹ் தலை நிமிர்ந்து வாழும். வயோதிபர்களை விடவும் வாலிபர்கள் ஒரு சஃப் நிறைய இந்த பள்ளியில் ஒரு சஃப்புக்கு நிற்கிறாங்க. வயோதிபர்கள் ஓவர் 60s, 60 வயசுக்கு நிலந்தவங்க. 2 சபுக்கு இருக்கிறாங்க. 20க்கு 40க்கு விடப்பட்டவங்க, 30க்கு 60க்கு விடப்பட்டவங்க. அல்ஹம்துலில்லாஹ், அந்த சமூகம் வாழும். அந்த சமூகத்துடைய அடுத்த தலைமுறை வாழும். அந்த நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, எனவே பெற்றோர்களுக்கு சொல்லுகின்றேன், குழந்தைகளை பாழாக்கி விட்டு தௌபா செய்ய முடியாது. ஆனாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கலப்பிடமற்ற தௌபா செய்து உங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் அக்கறை செலுத்தி உங்களுடைய பிள்ளைகளை நல்லவர்களாக ஆக்கி உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுத்து உங்களுடைய பிள்ளைகளை இந்த பூமிக்கு நனவு செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகளாக ஆக்கிவிட்டு வாங்கோ என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றான். எனவே அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள், எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னுடைய உங்களுடைய கண்களை குளிர வைப்பானாக. இன்னும் ஒரு முக்கியமான விடயம், ரமலானை வழி அனுப்பும் பொழுது நாங்கள் பல பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதில் மிக முக்கியமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை தந்து, தேக ஆரோக்கியத்தை தந்து, ஆர்வத்தை ஆசையை தந்து, இரவெல்லாம் நின்று வணங்கி தொழுது துஆ கேட்டு நோன்பு பிடித்து குர்ஆன் ஓதி சதகா செய்து நல்லவைகள் செய்வதற்கு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு பலதை நாங்கள் செய்து முடித்தோம். அவனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். பள்ளி வாயில்களுடைய இமாம்கள், குர்ராக்கள், பள்ளி வாயில்களுடைய ஊழியர்கள், பள்ளி வாயிலுடைய நிர்வாகிகள் ஒரு போதும் மறக்கப்பட முடியாதவர்கள். எங்களுடைய நோன்பு இவ்வளவு அழகான நோன்பாக, எங்களுடைய இஅ்திகாஃபுடைய அமல் இவ்வளவு அழகான ஒரு அமலாக, இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளியிலும் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய மக்களுடைய இஅ்திகாஃப் நல்லதாக அமைவதற்கு அந்த பள்ளி வாயிலுடைய நிர்வாகிகள், அங்க இருக்கக்கூடிய சக ஊழியர்கள், ஸ்டாஃப்ஸ், அவர்கள், குறிப்பாக பள்ளிவாசலுடைய இமாம், பள்ளியினுடைய முஅஸ்ஸின், பள்ளியினுடைய குர்ராக்கள் மறக்கப்பட முடியாதவர்கள். நினைத்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய இமாம் நன்றாக ஓதுகிறாரு, அழகான துஆ செய்கிறாரு, மாஷா அல்லாஹ் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனா ஒரு கணம் யோசித்து பாருங்கள், அவரை இந்த முஸல்லாவில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவருடைய தாய் தந்தை என்ன கஷ்டப்பட்டிருப்பார்கள். உலமாக்கள் மிம்பர்ல ஏறி ஹுத்பா செய்கிறார்கள்,
இது சும்மா வந்தேரல்ல, இது பெற்றோர்களுடைய இராவுல கொட்டின கண்ணீர். ஒவ்வொரு காரியினுடைய, ஒவ்வொரு ஹாஃபிதுல் குர்ஆனுடைய, ஒவ்வொரு இமாமுடைய, ஒவ்வொரு முஅஸ்ஸினுடைய அர்ப்பணிப்புக்கு பின்னாலேயும் அவர்களுடைய பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்களுக்கு கட்டாயம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கைகள் எல்லாம் பரக்கத்து செய்வானாக. அவர்களுடைய எல்லா கர்மங்களையும் அல்லாஹ் ஹைராக்கி வைப்பானாக. எப்பொழுதுமே நன்றி உணர்வுடன் அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அதே போன்று தான் எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய பெண்கள், எங்களுடைய மனைவி, எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய தாய், எங்களுடைய நோன்பை, எங்களுடைய இஃப்தாரை, எங்களுடைய சஹரை அழகாக செய்து வைக்க வேண்டும், முறையாக செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு எம்மாத்திரமோ எங்களை போன்று நோன்பு பிடித்த நிலையில் எங்களை போன்ற நோம்பாளிகளாக இருந்து கொண்டு அவர்கள் செய்த அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் நன்றி உணர்வுடன் ஞாபகப்படுத்துவது ஒவ்வொருவருடைய கடமை. வீடுகளுக்கு போய் அங்கிருக்கக்கூடிய சகோதரிக்கு, உங்களுடைய தாய்க்கு, உங்களுடைய சகோதரிக்கு, உங்களுடைய மனைவிக்கு நன்றி சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், நீங்க செய்து தந்த இந்த பணிக்கு அல்லாஹ் உங்களுக்கு மேலான உதவி செய்வானாக என்று சொல்லி அவர்களும் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்பதை உருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வரக்கூடிய இன்னொரு ரமலானை சந்திப்பதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த கடைசி ரமலானாக இந்த ரமலானை ஆக்கிவிடாதே அல்லாஹ். பாவங்களுக்கு தௌபா செய்த நிலையில், உன்னுடைய பொருத்தத்தையும் உன்னுடைய அன்பையும் பெற்றுக்கொண்ட நிலையில் ரமலானை அடைய துணை புரிவாயாக அல்லாஹ். யா அல்லாஹ், என்னோட பிள்ளைகளை கொண்டு கண்களை குளிர் வைப்பாயாக. பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ். பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ். பிள்ளைகளை கொண்டு கண்களை குளிர வைப்பாயாக. என்னுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் மறக்கத்தை செய்வாயாக. யார் யாருடைய பெற்றோர்கள் இறையடி சேர்ந்து விட்டார்களோ, கபரை சொந்த வீடாக ஆக்கி கொண்டார்களோ, அவருடைய கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பாயாக. இனி திரும்பி வரமாட்டார்கள் யா அல்லாஹ். அவர்களை நாளை கியாமத்தில் சுவர்க்கத்தில் தான் சந்திக்க இருக்கின்றோம் யா அல்லாஹ். அந்த நாளை நல்ல நாளாக்கி வைப்பாக அல்லாஹ். அவருடைய கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பாயாக. யார் யாரெல்லாம் நோயாளிகள் இருக்கார்களோ யா அல்லாஹ், சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அனைவருடைய வாழ்க்கையிலையும் பரக்கத்து செய்வாயாக. அனைவருக்கும் ஆரோக்கியமான ஆபியத்தான வாழ்வை நசீவாக்குவாயாக யா அல்லாஹ். இந்த இடத்தில் கூடியிருக்கக்கூடிய சகோதரர்கள் யா அல்லாஹ், இன்னொரு தேவைகளுக்காக வேண்டி யா அல்லாஹ் உன் பக்கம் கையேந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பாயாக. அனைவருக்கு மேலான அருள் செய்வாயாக. அனைவருடைய கஷ்டங்களையும் போக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. இன்னும் ஒரு ரமலானை சந்திக்கும் வரைக்கும் வாழ்நாளை இடித்து வைப்பாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அலா மன் லா துகாலித்துஹு الظنون. அல்ஹம்துலில்லாஹி அலா மன் லா யஸிஃபுஹு الواصفون. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله، أوصيكم وإياي بنصري بتقوى الله. وحدوا الله تعالى فإن التوحيد رأس الطاعات. اتقوا الله تعالى فإن التقوى ملاك الحسنات. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. ومن يتوكل على الله وهو حسبه. إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على
الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. عباد الله، أوصيكم وإياي بنفسي بتقوى الله. وحدوا الله تعالى فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله تعالى فإن التقوى ملاك الحسنات. وقد قال الله تبارك وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقد قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق، وأشدهم بأمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وفاطمة سيد الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر لعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا، وارض اللهم عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اعز الإسلام والمسلمين. اللهم اعز الإسلام والمسلمين. اللهم اعز الإسلام والمسلمين. اللهم ارحمنا بترك المعاصي أبدا ما أبقيتنا. اللهم ارحمنا بترك المعاصي أبدا ما أبقيتنا، وارحمنا أن نتكلف ما لا يعنينا، وارزقنا حسن النظر فيما يرضيك عنا. اللهم عد علينا رمضان أعواما عديدة وأزمنة مديدة، نحن في صحة وعافية يا رب العالمين. اللهم انقذ مسجد الأقصى من كيد الكائدين ومن اليهود الغاصبين. اللهم انصر إخواننا المستضعفين في فلسطين. اللهم انصر إخواننا المستضعفين في فلسطين. اللهم اكفنا بحلالك عن حرامك، واغننا بفضلك اللهم عمن سواك. اللهم إنا نسألك بأسمائك الحسنى وصفاتك العلى ألا تجعل بيننا وبين أرزاقنا أحدا سواك يا رب العالمين. اللهم لا تجعل بيننا وبين أرزاقنا أحدا سواك يا رب العالمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. السلام عليك يا شهر رمضان. السلام عليك يا شهر القرآن. السلام عليك يا شهر التراويح. نهارك صدقة وصيام، وليلك قراءة وقيام. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين واستغفروه إنه هو الغفور الرحيم.